அப்படியே போதையில வந்து நம்ம ஹீரோயின் வந்து பாத் டப்ல தான் படுத்துட்டு இருக்காங்க. தம்பி கேட்குறான், "என்னக்கா ரொம்ப வினோதமா வந்து எப்பயும் இல்லாம பாத் டப்ல படுத்துருக்கியே?" அப்படின்னு கேட்குறப்போ, "இல்லடா கொஞ்சம் அதிகமா சரக்கு அடிச்சுட்டேன் அதனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தத்தி தத்தி நடந்து போய் ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நைட்டு ஹீரோவை கிஸ் பண்ணது அவளுக்கு ஞாபகம் வருது. அடப்பாவி நைட்டு போய் அவனை கிஸ் பண்ணிட்டேனா, என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ டென்ஷன் ஆயிட்டு இருக்கப்ப ஃப்ரெண்டு கேட்குறா, "என்னடி நைட் எப்படி இருந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, "எதை பத்தி கேட்குறேன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்றப்ப லிப்ஸை டச் பண்றா. "என்னடி சொல்ற?" அப்படின்னு கேட்டா, அப்பதான் காட்டுறாங்க இவ வந்து மேலே இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்தத பார்த்துருப்பாங்க. இவ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. நம்ம ஸ்கிரிப்டுக்கு அடுத்தடுத்து ஸ்டோரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, "என்னடி எப்படிடி இருந்துச்சு சொல்லுடி" அப்படின்னு சொல்றப்போ, "எடியே எல்லாம் உன்னால தாண்டி, தேவையில்லாம சிஇஓ ஹாட்டு அப்படி இப்படின்னு பேசி மனசை குழப்பி இத மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன செய்ய போறேன், எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. ரூமுக்கு போய் அப்படியே நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சரக்கு அடிச்சான் இல்லையா, கண்டிப்பா அவன் மறந்திருப்பான். அதனால நம்ம பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டை எட்டி பார்க்குறான். அது கர்டன் ஃபுல்லாவே இழுத்து தான் இருக்கு. ஸோ அவன் தூங்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இவன் மெசேஜ் டைப் பண்றா. "எப்பா தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, போதையில மன்னிச்சிடுப்பா" அப்படின்னு கேட்குறா. வேணான்னு சொல்லிட்டு ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி அனுப்புறா. சரி இதுவும் வேணாம், நைட் தூங்குனியா இல்லையா நடந்ததுனால அப்படின்னு சொல்லி கேட்குறா. "ஏய் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் குழம்பிட்டு இருக்கா. "எல்லாம் அழகுனால வந்தது" அப்படின்னு சொல்றப்போ, இங்க பார்த்தா ஹீரோவ அப்படியே பேய் வெறி கோலமா உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே அவன் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயின் வந்து அப்படியே கிஸ் பண்ணதும் இல்லாம அப்படியே வந்து ரொம்ப வெட்கப்பட்டிருப்பா. அப்படியே அவன் பார்த்துட்டு இருப்பான். அப்படியே ரொம்ப வெட்கப்பட்டுட்டு, "குட் நைட் பார்த்துக்கோ சரியா, நல்லா தூங்கு" அப்படின்ற மாரி செல்லமா சொல்லிட்டு வந்திருப்பா. அப்படியே அவன் பொத்துன்னு உட்காந்துட்டு, "என்ன நடந்துச்சு? அவ என்ன பண்ணா? என்ன கிஸ் பண்ணிட்டா? அது எப்படி என்ன கிஸ் பண்ணுவா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கர குழப்பத்துல இருந்திருப்பான். தூக்கமே வந்திருக்காது. அப்படியே வந்து அயர்ன் பண்றது என்ன, செடிய வெட்டுறது என்ன, நைட்டு ஃபுல்லாவே ஒர்க் பார்த்துட்டே இருப்பான். ஏன்னா தூக்கமே வந்திருக்காது. விடிய விடிய வந்து அந்த செடிய வெட்டிட்டு இருந்திருப்பான். காலையில ஹீரோயின் வந்து மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து ஃபோன் கால் தெரியாம ஹீரோ ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணிடுறா. ஐயோ இவன் ஃபோன் காலே அட்டெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் டென்ஷன் ஆக, ஃபோன் எடுடின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் காண்டாக, இவ கட் பண்ணி விடுறத பார்த்து அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே இந்த கிளாஸ் வழியா பார்த்துட்டு இருக்கான். அந்த பக்கம் தான் ஹீரோயின் நின்றுட்டு ஃபோன் காலை கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா. இங்கேருந்து ஹீரோ அப்படியே முறைச்சு பார்க்க இதை ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறா. அடப்பாவி இவன் வேற பார்த்துட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்க்ரீனை வந்து நல்லவ மாதிரி இழுத்து விட்றா. "நீங்க வெயில் என்ன ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு அப்படி ஜன்னல் வெளியே எகிறி குதிக்கிறா. கரெக்டாக ஹீரோ வந்து ஷூவை வச்சுட்டு நிற்கிறான். "என்னம்மா எப்பயுமே வீட்டுக்கு வெளியே இப்படி தான் போவியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். "எப்பயுமே இப்படி போக மாட்டேன், ஸ்கூல் டைமில் அப்படி போவேன், இப்போ போகணும்னு தோணுச்சு அதான் இப்படி போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "சரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்து கையை கொடுத்து "இந்தா பிடிச்சி இறங்கு" அப்படின்னு சொன்னோடனே இவ இறங்கிடுறா. இறங்கினதுக்கப்புறம் ஹீரோயினே சொல்றா, "நைட் என்ன நடந்துச்சுன்றது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லைப்பா, அந்த அளவுக்கு நான் மறந்துட்டேன், தண்ணி அடிச்சா எல்லாத்தையும் மறந்துடுவேன் தெரியுமா" அப்படின்னு சொல்றப்போ, "நிஜமாலே உனக்கு ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். "நிஜமா தான் சொல்றேன்" அப்படின்னு இவ சொல்றப்போ, அப்படியே ஹீரோ முறைச்சு பார்க்குறான். "நிஜமா தான் சொல்றியாடி?" அப்படின்ற மாதிரி. "நிஜமா தான் சொல்றேன், என்னமோ என் மூளைக்குள்ள ஏதோ மோப்பு வச்சு தொடச்ச மாதிரி கிளியரா இருக்கு தெரியுமா, ஒண்ணுமே ஞாபகம் இல்ல" அப்படின்னு சொல்றப்போ, "நல்லா யோசிச்சுக்கோ, நிஜமா தான் சொல்றியா, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப, டேம் ஷுவர் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றப்போ, அப்படியே இப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருக்கா. "ஒரு நிமிஷம் நில்லு, எனக்கு நீ 17,000 கொடுக்கணும், அந்த கடனை கொடுத்துட்டு போ" அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். "என்னது 17,000மா? நான் உன்கிட்ட கடன் வாங்கினேனா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது தெரியுமா, நான் யார்கிட்டயும் கடனே வாங்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றப்போ, "நைட்டு நடந்தது தான் உனக்கு ஞாபகம் இல்லையே, நைட்டு தான் நீ கடன் வாங்கினியே, ஒழுங்கு மரியாதை கொடுத்துட்டு போ" அப்படின்னு சொல்றப்போ, "அட படுவாவி பையில எப்படி என்ன லாக் பண்ணிட்டான் பாரேன்" அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு, "சரி கொடுத்து தானே ஆகணும், கடன் வாங்கினா கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்தா உன்னோட ஃபோன்பே நம்பர் போடு" அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ, அவனும் டைப் பண்ணி கொடுக்குறான். உடனே சென்ட் பண்ணி விடு அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோயின் வந்து எல்லாமே டைப் பண்ணிட்டா. அந்த சென்டுன்ற பட்டனை அமுக்குறதுக்கு முன்னாடி தம்பி வந்துட்டான். "ஐயோ எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, டேய் நீ என்னடா வாடகைக்கு விட்டுருக்க, அவங்களோட ட்ரைனேஜ் அடைச்சிக்கிச்சான், போய் க்ளீன் பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எஸ் ஆயிடுறா. ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்கையில, "என்னடா கருகிற நாத்து அடிக்குது" அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோ அங்கேருந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே வந்து அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம பார்க் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். "ஒரு வழியா அவளை கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஹீரோயினை பார்த்துட்டு இவனுக்கு வந்து டிவோர்ஸும் ஆயிடுச்சு. எதுக்காக ஹீரோயின் மேலேயும் இன்னும் லவ்ல இருக்கான்றது தெரியல. இவங்களோட ஸ்டோரி என்னன்றத பின்னாடி பார்க்கலாம். அப்படியே இவன் பார்த்துட்டு இருக்கையில டக்குன்னு யாரோ உள்ளக்க வராங்க. இவனுக்கு ஒரே பதறி போகுது. வீடியோ ஸ்கிப் ஆக மாட்டுக்கு அப்படியே வந்து ஹேங் ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் அப்படியே திருப்ப பார்க்குறான். அவங்க உள்ள வந்துடுறாங்க. அப்படி நார்மலா உட்காந்துட்டு, "இந்தாங்க பொட்டேட்டோ லேப்ல வந்து ஸ்டடி பண்றவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லா இதுல இருக்கு. எதுக்காக வந்து பொட்டேட்டோ லேபோட வந்து டீட்டெயில் கேட்டீங்கன்றது தெரியல. இன்னைக்கு பொட்டேட்டோ லேப்ல வந்து ஒரு போட்டி வேற இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "காம்படிஷனா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருக்கான். இப்போ அங்க தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட ட்ரக்கு பின்னாடி ஏறி வந்திருப்பான் யாருக்கும் தெரியாம. அங்க உள்ள மெம்பர்ஸ்ட்டலாம் போய் கேட்குறான். ஹீரோயின் எங்கன்னு கேட்டா, அவ இந்த புதர்
காருக்கு பின்னாடி வந்து ஒரு கான்டெஸ்ட் நடக்குது. அதில இருக்கான்னு சொல்றப்போ, இதுக்கு பின்னாடியான்னு சொல்லி கேட்குறான். அங்க பார்த்தா ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஹீரோவ பார்த்தோனே நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறா. ஹீரோ நான் விடமாட்டேன் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து உன் வேலையெல்லாம் நான் மொத்தமா செய்றேன். நான் வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வேலையும் செஞ்சு முடிச்சுறான். ஹீரோயின் ஷாக் ஆயி நிக்கிறா. இன்னைக்கு இவன்கிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கிராமத்துக்கு நடுவுல இருக்கிற போட்டி போல இருக்கு. ஒருத்தர் வந்து திமிரா பேசுறாரு. ஹீரோயின் கிராமம் எப்பயுமே தோத்து போயிரும் உதவாக்கற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அங்க அப்படியே வந்து ஒரு சண்டை வந்துடுது. இருக்கிற காய்கறிலாம் வச்சு அடிச்சு பயங்கரமா எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ கூலா உட்காந்து உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான் ஹெட்செட் மாட்டிட்டு. இப்போ ஷெஃபா ஹீரோயின் கிராமத்துல இருக்கிறது அவன் தம்பி தான். அவன் கண்ணுல ஏதோ மொளகா மாரி பட்டுருச்சு. அதனால அவனால சமைக்க முடியாது. இப்போ ஹீரோ கிட்ட வந்து எல்லாரும் ஹெல்ப் கேட்குறாங்க. நீ பண்ணணும்ப்பான்னு சொல்றப்போ, நான் எதுக்கு பண்ணணும்? நீங்க தான் வந்து இந்த ஊர்ல என்ன சர்வேயே பண்ண விட மாட்டேங்கிறீங்களே! நான் எதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீ வந்து இந்த ஊர்ல இனிமே ஃப்ரீயா இருக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். உனக்கு எல்லா பாஸுமே அனுமதியும் நாங்க குடுத்துர்றோம்ன்னு சொல்றப்போ, அப்படியே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே பயங்கரமா போயிட்டுருக்கு 2 பேத்துக்குள்ளயும். அப்படியே சமைக்கிறாங்க. சமைச்சு முடிச்சுட்டு, இத மாரி ஷெஃப் பார்க்க வராங்க. இந்த ஷெஃப்ப பார்த்த ஹீரோ கொஞ்சம் பம்முறான். எதுக்காக வந்து இப்படி பயப்படுறான்றது தான் தெரியல. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோவோட டிஷ்ஷ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயின் ஏதோ தனியா ஒரு டிஷ் பண்ணி வச்சிருக்கா. அதையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறா. அத பார்த்து அவங்க கொலீக்ஸ் எல்லாம் ஓடுறாங்க. எங்களுக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஞ்சுறா. லைட்டா மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அங்க குண்டா இருக்கிறவர் வாயில திணிச்சு விட்டுர்றாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜட்ஜ் மேடமும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றப்போ, இங்க ஹீரோவும் வந்து சாப்பிட்டு பார்க்குறான். ஹீரோயின் கேட்குறா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, ஹீரோவும் ஆமா நல்லா இருக்கு. எப்படி வந்து இவளுக்குள்ள இவ்ளோ திறமை இருக்கு அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கப்போ, இங்க ஹீரோயினோட கிராமம் தான் ஜெயிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைமு. அது கேட்டு அவங்கலாம் ரொம்ப ஹாப்பியா ஆறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவும், ஹீரோயினும் தனியா ஒரு இடத்துல உட்காந்து பேச போறாங்க. ஹீரோயின் சொல்றா, "சாரி எனக்கு வந்து நைட்டு நடந்தது எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. இருந்தாலும் நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்றா. ஏதோ ஒரு பதட்டத்துல நான் உங்கள கிஸ் பண்ணிட்டேன். அதனால அது எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டேன்ப்பா. உன்னால தான் இந்த கிராமம் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்கு. அதனால வந்து உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ சொல்றான், "இத மாரி வந்து நீ என்னோட டேட்டிங்க்கு வர்றியா? என்ன டேட் பண்றியா?" அப்படின்ற மாரி கேட்டுர்றான். இங்க ஹீரோயினுக்கு ஷாக்கு. "எதுக்காக நீ இப்படி கேட்குற? உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸே நான் தானா?" அப்படின்னு கேட்குறப்போ, "இல்ல இதுவரைக்கும் 3 பேர் என்ன கிஸ் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் "வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் சொல்லாத. என்ன எதுவும் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லன்ற மாரி ஹீரோ சொல்லிடுறான். "அப்புறம் எதுக்காகடா என்ன டேட்டிங் கூப்பிடுற?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "நீ முத்தம் குடுக்குறப்ப எனக்கு ஒரு ஃபீலிங்குமே வரலம்மா. அதனால உன் கூட டேட்டிங் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றப்போ, "இந்த பாரு தெரியாத்தனமா வந்து உனக்கு நான் கிஸ் பண்ணிட்டேன். அது எப்படி ஒருத்தவங்கள நீ வெறுக்கிற? எப்படி உனக்கு வந்து கிஸ் பண்ண தோணும்?" அப்படின்ற மாரிங்க ஹீரோ கேட்குறப்போ, "நீ ரொம்ப அழகா ஹாட்டா இருந்தனா கிஸ் பண்ணாம என்ன செய்வேன்?" அப்படின்ற மாரி இவ சொல்லிடுறா. ஹீரோக்கு என்னது அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கப்போ, ஹீரோயினுக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. "என்ன கருமத்தடா சொல்லி தொலைச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு ஒரு பக்கம் எம்பாரசிங்கா இருக்கு. "நான் சொன்னதெல்லாம் மறந்துடுப்பா. நான் கிளம்பவா? நீ எதுவும் வந்து தப்பா நினச்சுக்காத. உன் அழகான உதட்டுல கிஸ் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ, "இது மாரி உனக்கு என்ன ஃப்ளவர் பிடிக்கும் சொல்லிட்டு போ" அப்படின்னு சொல்றப்போ, அவ புரியாத பேருல வந்து ஒரு ஃப்ளவர சொல்லிட்டு போறா. "இந்த ஃப்ளவரா?" அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு, "நான் என்ன அவ்ளோ ஹேண்ட்ஸமாவா இருக்கேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் எங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரீ டாட்டூ வந்து ஐப்ரோ டாட்டூ போடுறதுக்காக கூட்டிட்டு போயிருக்கா. ஹீரோயின் பயந்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்றப்போ, அந்த அம்மா யாரு நகர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான்னு சொல்லிட்டு டாட்டூ போட ஆரம்பிச்சுடுறாங்க. ஹீரோயின் வேணாம் வேணான்னு கத்திட்டு இருக்கா. காலையில பார்த்தா வந்து கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருக்கா. கொலீக்ஸ் எல்லாம் சொல்றாங்க, "எதுக்காகடி அத போட்டுட்டு இருக்க? அவுத்து தொல" அப்படின்னு சொல்றப்போ, "போங்க உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையான்னு" சொல்றப்போ, எல்லாரும் கழட்டு கழட்டுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் வழி இல்லாம கழட்டிடுறா. பார்க்க ரொம்ப காமெடியா இருக்கா. அவங்கலாம் பயங்கரமா சிரிக்கிறாங்க. "சரி போதும் சிரிச்சிட்டீங்களா? போய் ஒர்க்க போய் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவ ஆப்போசிட்ல பார்க்குறப்போ, ஹீரோ ஒரு மாதிரியா பார்க்குறான். "ஏன்டா இதுவரைக்கும் நீ டாட்டூ போட்ட எந்த பொண்ணையும் பார்த்தது இல்லையா? நீ தான் டேட்டிங் பண்ணணும்னு சொன்ன இல்லையா? இப்ப வரியா டேட்டிங் போலாமா?" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கப்போ, ஹீரோவே வந்து ஹீரோயின அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். யோசிக்கிறான். அதுக்கப்புறம் "உனக்கு ஏதோ ஒரு பூ பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா? அந்த பூவ என்னால தேட முடியல. உனக்கு வேற ஏதாவது பூ பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுவும் திரும்ப ரேரான ஒரு ஃப்ளவர் பேர் சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் இங்க வந்து வாங் வந்து கிளம்புறாங்க பொட்டேட்டோ லேப்க்காக. அப்ப வந்து கரெக்ட்டா நம்மளுடைய பார்க் சொல்றான், "நானும் வந்து பொட்டேட்டோ லேப்ப பார்க்க வரேன். ஸோவ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு" அப்படின்னு சொல்றப்போ, இங்க யூனுக்கு மட்டும் ஒரே சந்தேகமா இருக்கு இவன் மேல. "சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கோட மருமையன்ற மாரி சொல்றாங்க பார்க்க. அப்படியே வந்து ஆஃபீஸ ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சேர்மேன் வர்றதுனால ஹீரோயின்ட்ட சொல்றாங்க, இந்த மாரி வாங் சேர்மேன் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு. இங்க வாங் வந்தோனே ஹீரோ கிட்ட நல்லா சிரிச்சு பேசுறாங்க. அப்படியே எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா மரியாதையும் குடுக்கையில, இங்க பார்க் மட்டும் ஹீரோயின காணோமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேடிட்டு இருக்கான். அப்படியே வந்து வாங் கிராஸ் பண்ணி போறப்போ, 3 பேர் மட்டும் தனியா நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. "எதுக்காக நீங்க ஒளிஞ்சுக்கிறீங்க? என்ன சேர்மேன வந்து உங்களுக்கு பார்க்க இன்னொரு சான்ஸ் கிடைக்காதுன்னு" சொன்னோனே எல்லாரும் வந்துடுறாங்க. ஹீரோயின் மட்டும் தனியா வரா. அப்படியே பேய் மாரி வந்து நிக்கிறா. அப்படியே யாருடா இவன் பார்த்துட்டு இருக்கப்ப, அப்படியே ஒரு காத்து வருது. அப்படியே ஒரு ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியுது. இங்க ஹீரோக்கே ஒரு மாதிரியா இருக்கு. இவ்வளோ அசிங்கம் இவளுக்கு தேவையான்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து அவங்க சொல்றாங்க, "நீ ரொம்ப இம்ப்ரெஸ்
இம்ப்ரெஸ் பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்றப்போ, எல்லாரும் பயங்கரமா உழுந்து உழுந்து சிரிக்கிறாங்க. பார்க் மட்டும் நம்மளோட ஹீரோயினி அப்படியே வந்து சைட் அடிச்சுக்கிட்டே வாரான். அவன் மனசுல என்ன இருக்குன்னே சொல்லி தெரியல. ஹீரோயின் கண்டுக்கறல. அப்படியே வந்து குடோன்னு கூட்டிட்டு போய் அப்படியே சுத்தி காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து இங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. கரெக்ட்டா பார்க் வந்து "என்னாச்சு உன் ஐப்ரோக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஹீரோயின் "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து "உனக்கும் எனக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்ப யார்கிட்டயுமே சொல்லிடாத. ஏன்னா நம்ம லவ்வர்ஸ்ன்றது யாருக்கும் தெரிய வேணாம். நமக்கு பிரேக்கப் ஆனது. இந்த இடத்துல நான் மிகப்பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்கேன். அதனால வந்து எனக்கு எந்த விதமான அவமானமும் நடந்துறக்கூடாது. அது போக வந்து நீ எதர்ச்சியா வந்து இந்த கம்பெனில திரும்ப சேர்ந்த மாரியே தெரியலையே!" அப்படின்னு சொல்றப்போ, "சரிப்பா பாஸ்ட்ல நடந்தது யாருக்கும் சொல்ல மாட்டேன். நீ ஒண்ணும் பயப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்புறா. "என்ன நீ அதே ஷாம்பு தான் யூஸ் பண்ற போல இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, இங்க ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துடுது. அப்படியே திரும்பி போய் செம்மையா போட்டு அடிச்சிட்டு இருக்கா. இவ இப்படித்தான் அடிப்பா போல இருக்கு. அங்க செம்ம அடி விழுந்துட்டு இருக்கு நம்ம பார்க்குக்கு. புரட்டி புரட்டி எடுக்கிறா. "எதுக்காகடா பாஸ்ட்ட பத்தி பேசுற? உன் மூஞ்சிய பார்த்தாலே கோவம் வருது. என் கண்ணு முன்னாடி இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறப்போ, கரெக்ட்டா நம்ம ஹீரோ அங்கருந்து வாரான். "ஐயய்யோ! இவன் வேற இந்த டைம்ல இங்க வரணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்தவுனே, "என்னாச்சு பார்க் சார்? கீழ விழுந்துட்டீங்களே! இப்ப பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "பரவாயில்லம்மான்னு" சொல்லிட்டு அவன் தப்பிச்சும் பொழச்சுன்னு ஓடிடுறான். ஆனா ஹீரோவுக்கு ஒரு டவுட்டு. இங்க வந்து ஏதோ அப்நார்மலா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். "நான் ரொம்ப ஷார்ப்பான ஆளாச்சே!" அப்படி ஹீரோயின சந்தேக கண்ணோட பார்க்குறான். பார்க் சொல்லிட்டு இருக்காரு, "இந்த பொட்டேட்டோ லேப் தேவையா? பேசாம இழுத்து மூடுங்க. இது வளர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுன்ற தேவை இல்ல. நம்மளுடைய வந்து கம்பெனி நஷ்டத்துல தான் போகும். வேணாம்." அப்படின்ற மாரி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், "நம்ம வந்து சன்யாங் ஃபுட் வச்சிருக்கோம். நம்ம சிப்ஸ் கம்பெனியும் வச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு பொட்டேட்டோ எங்கேருந்து வருது? இங்கேருந்து தான் வருது. இது ரொம்ப முக்கியம்." அப்படின்ற மாரி சொல்றப்போ, இவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க பார்க்க பார்த்து. ஏன்னா அவன் பிசினஸ் ரீதியா கரெக்ட்டா பேசியிருப்பான் ஹீரோ. அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா சொல்றாங்க, "வாங்கு. ஏன்பா நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். சீக்கிரமா முடிச்சுட்டு வா. நீ உனக்காக வந்து அங்க கம்பெனி ஃபுல்லா காத்துட்ருக்கு. நீ இல்லாம அங்க சரியா ஒர்க் நடக்க மாட்டேக்கு." அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோ வந்து ஹீரோயின கூப்ட்டுருக்கான். "நான் வந்து உன் கூட டேட்டிங்லாம் வர முடியாதுப்பா. ஏதாவது வேலை விஷயம் இருந்தா கூப்பிடு. இல்லன்னா நான் வந்து கிளம்புறேன். எதா இருந்தாலும் அஃபிஷியலா வந்து நம்ம வீட்ல பேசிக்கலாம். இங்க பேச தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு இவ பாட்டுல வந்து அவன் என்ன பேசுறான்றது கேட்காம போறப்போ, "இத மாரி ஒரு நிமிஷம் நில்லு. நான் வந்து உன்ன வேலைய விட்டு தூக்கிட்டேன்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றான். அப்படியே ஹீரோயின் வந்து ஷாக் ஆயி பார்க்குறா. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கமெண்ட்ல ஒரு ஹாய், பாய் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.